டேஸ்டான காடை கிரேவி ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்காக நான் 4 காடைகள் வாங்கி இந்த மாதிரி மஞ்சள், உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி அதை எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாச்சு. இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து வேணும்னா சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது எடுத்து வச்சிருக்க காடையை இது கூட சேர்த்து மசாலா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலே வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வந்து இந்த காடையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து காடை நல்லா மசாலாலே வெந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இந்த மசாலாலே வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணீர் சேர்க்க வேணாம். காடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 3/4 டம்ளர் மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 விசில் வச்சு வந்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக தான் வந்து நம்ம தண்ணீர் சேர்த்துருந்தோம். இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து மல்லி இலைகள் சேர்த்து இதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து வற்ற வச்சுட்டு நம்ம வந்து திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.